நண்பர்களே, ஏன் ரமண மகரிஷியோட விதி தான் ஆளுமை செய்கிறது? இந்த நொடி நான் இந்த வீடியோ போடணுங்கிறது கூட விதியோட வெளிப்பாடு அப்படின்ற கொள்கையை நான் ஏன் கடைப்பிடிக்கிறேங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நேற்று இரவு 25,000 விலை மதிப்புள்ள என்னுடைய இயரிங் காது செவிட்டு மிஷின் போயிடுச்சு. மறுபடியும் வேறு வழி இல்லை. 25,000 கொடுத்து புதுசாக வாங்கணும். முடிஞ்ச அளவுக்கு ரிப்பேர்லாம் இப்போல்லாம் வருமா தெரியாது. ஆனால் நான் இந்த விதி கொள்கையை கடைப்பிடிப்பதனால தான் அந்த துக்கத்தை, அந்த வலியை என்னால் ஏழையான நான் நேற்று நைட்டு சமாளிச்சுக்கிட்டு கண்ணை மூடி விதின்னு படுத்து தூங்கினேன். இல்லை, காலையில் எந்திரிக்கிறேன், என் மனைவிக்கிட்ட கொடுத்து ஒரு ரிப்பேருக்கு ட்ரை பண்ணி பார்ப்பான்ட்டு. சில நேரங்களில் சில ஆன்மீக குருக்களின் தத்துவங்கள் நமக்கும் பெரிய உதவியாக இருக்கிறது. அதில் ரமண மகரிஷியோட விதிதான் எல்லாம்